நான் வெந்தய கஞ்சி செய்கிறது எப்படின்னு நான் சொல்லி காமிக்கிறேன். இதை வந்து நீங்கள் வாரத்துக்கு ஒரு நாள் வீட்டில் ஒரு நாள் செஞ்சு கொடுங்க. உடம்பு சூட்டை தணிக்கும், குடல் புண்ணை ஆற்றும். இது வந்து ரொம்ப ஈஸியாக உள்ளது தான். 5 பொருள் தான்: வெந்தயம், உளுந்து, அரிசி, கருப்பட்டி செய்கிறதுனால உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதனால் நீங்கள் செஞ்சு பாருங்கள். இப்போ உள்ள பிள்ளைங்க எல்லாருமே லேப்டாப்பு, கம்ப்யூட்டர்னு இருக்கனால உடம்பு சூட்டை தணிக்கிறதுக்கு வாரத்துக்கு ஒரு நாள் கண்டிப்பாக நீங்கள் வச்சு கொடுங்க, சாப்பிட்டு பாருங்கள். வெந்தய கஞ்சிக்கு தேவையான பொருள் வந்து பச்சரிசி 2 ஸ்பூன், வெந்தயம் 2 ஸ்பூனு. இது அளவு கணக்கு பார்த்தா உங்களுக்கு தெரியலன்னா 25 கிராம் வெந்தயம், 25 கிராம் உளுந்து வந்து 3 பங்கு எடுக்கணும். இது 25, இது 25னா இதில் 75 கிராம், 3/4 கிளாஸ் எடுத்திருக்கேன். சம அளவு. இது கருப்பட்டி 400 கிராம் கருப்பட்டி எடுத்திருக்கேன். இது வந்து வெந்தயம் போடுறதுனால கொஞ்சம் கசப்புத்தன்மை வரும், அதுக்காகத்தான் கூட போட்டிருக்கேன். 400 கிராம் எடுத்துக்கிடுங்க. 3 ஏலக்காய் எடுத்துக்கிடுங்க. ஒரு சின்ன தேங்காயில் அரை முறி எடுத்து பால் எடுத்துக்கிடுங்க. அரிசி, வெந்தயம், உளுந்து இந்த 3ஐயும் ஒன்றா போட்டு 2 தடவை கழுவிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி 2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருங்க. ஊற வச்சதை நான் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இந்த அளவு பொங்கி வந்துடும். இப்போ நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை ஒரு பெரிய பாத்திரத்தில் இதை கொட்டுறேன். இதுக்கு ஒரு 3 கிளாஸ் தண்ணியாவது ஊற்றிக்கிடணும். கழுவி ஊற்றிட்டேன். இதை நல்லா கரைச்சிட்டேன். இதில் கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சாச்சு. கொண்டு ஊற்றுதேன். இது வந்து கொஞ்சம் வாய் அகலமாக உள்ள பாத்திரம் இருந்தால் நமக்கு கிண்டுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்படி ஆனால் நீங்கள் அரைக்கையில் நல்லா கொஞ்சம் நைஸாக அரைச்சிக்கிடுங்க. அந்த வெந்தயம் திப்பி இல்லாமல் அரைச்சிக்கிடுங்க. தண்ணி பார்த்துக்கிடுங்க, நான் எவ்வளோ அளவு ஊற்றிருக்கோம்னுட்டு. நல்லா 4 கிளாஸ் ஊற்றுங்க. இதை பாருங்கள், இந்த பதத்துக்கு ஊற்றிக்கிடுங்க. இப்போ இவ்வளோ நேரம் நான் கிண்டிக்கிட்டே இருந்திருக்கேன். அதே மாதிரி கிண்டிக்கிட்டே இருங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். தண்ணி போல் வச்சா இதை பாருங்கள், இப்போ நல்லா கட்டி ஆகிட்டு பார்த்தீங்களா? இப்போ வந்து நல்லா பதமாக வெந்துட்டு கெட்டியாகவும் ஆயிட்டு பாருங்கள். இந்த பதத்தில் இந்த கருப்பட்டியே போட்டுருவோம். போடுவேன். இப்போ வந்து கருப்பட்டி போட்டிருக்கேன். கருப்பட்டி இலக இன்னும் தண்ணி கணக்காக தான் வரும். இன்னும் பால் வேறு ஊற்றணும். அது வந்து தண்ணியாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க. தண்ணி போல் இருந்தால் குடிக்கிறதுக்கு நல்லா வாசமாகவும் இருக்கும். இதை வந்து நீங்கள் வந்து ஒரு கிளாஸில் ஊற்றி குடிங்க, கஞ்சி மாதிரி. அதுதான் நல்லாயிருக்கும். இது உடம்பு சூட்டையும் தணிக்கும். வெந்தயம் வந்து நல்லது. இப்போ நம்ம 2 ஸ்பூன் தான் போட்டிருக்கோம். அதுக்கே இவ்வளோ கஞ்சி வந்திருக்கு. இது வந்து வீட்டில் 2 பேர் 3 பேர் இருக்கிறவங்க இதில் பாதி ஒவ்வொரு ஸ்பூன் போட்டாலே போதும். அந்த 75 கிராம் உளுந்து போட்டதில் அதில் பாதி போட்டால் போதும். போட்ட தண்ணியில் நல்லா கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலச்சி இப்படி வச்சுக்கிட்டாலே எல்லாமே கருப்பட்டியிலேருந்து எல்லாமே அதில் பாதி பாதி போட்டுக்கிடுங்க. இப்போ தேங்காய் பால் ஊற்றுறேன். தண்ணி ஊற்றிட்டா இப்போ ஏலக்காயும் பொடி பண்ணி வச்சுருக்கதை இதில் போட்டுடுவேன். போட்டுட்டு பாருங்கள், தண்ணி போல் இருக்கா? இப்படி இந்த பக்கத்தில் இறக்கிடலாம்.
இந்த வெந்தய கஞ்சி வந்து உடம்பு சூட்டையும் தணிக்கும். உடம்பு சூட்டில் சில பேருக்கு வயிறு வலி இதெல்லாம் தெரியுங்கிறவங்க இந்த இப்படி கஞ்சி வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம். அப்புறம் வாய் புண்ணு, குடல் புண்ணு இதுக்குமே இந்த வெந்தய கஞ்சி நல்லது தான், வச்சு சாப்பிடுங்க. இப்போ வெந்தய கஞ்சி ரெடியாக இருக்குது. இதில் வந்து நீங்கள் மேலே லேசாக தேங்காய் பூ போட்டுக்கிடலாம், அதுலேயும் போட்டுக்கிடலாம். பிள்ளைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இது கருப்பட்டி செய்கிறதுனால நல்லது. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.